எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் ட்ரக் ட்ராவல். நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே ஃபேமஸான வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தை தான் பார்க்க வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வேடந்தாங்கலே. பார்த்தீங்களா, ஆட்கள் ரொம்ப கம்மி. நாங்கள் காலையில் ஒரு 8 மணிக்கெலாம் அங்கே வந்துவிட்டோம். ஏன்னா காலையில் எவ்வளோ சீக்கிரம் 6 மணிக்கு திறக்கிறாங்க. 6 மணிலேருந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ வந்தீங்கன்னா அந்த பறவைகளை நிறைய பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் ஒரு 8 மணிக்கு அங்கே போயிட்டோம். இதுதான் விலைப்பட்டியல், பார்த்துங்க. இப்போ பெரியவங்களுக்கு 10 ரூபாயும் சின்னவங்களுக்கு 5 ரூபாயும். ஸோ நம்ம இதுதான் வேடந்தாங்களோட ஆர்ச் உள்ளே என்ட்ராகிறதுக்கு. வேடந்தாங்கல் பேர்ட் சாங்சுரி வெல்கம்ஸ் யூ. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறேன். இங்கே ஜிபே, அதாவது டிரான்சாக்ஷன் ஒன்றுமே இல்லை. கேஷாகவே கொண்டு வந்துடுங்க. ஒன்று. ரெண்டாவது உள்ளே பிளாஸ்டிக் பாட்டில் அலௌடு இல்லை, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, எல்லா பறவைகளும் நம்ம கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால நம்ம சாதாரண கண்களுக்கு பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சிலது நல்லா தான் தெரியுது. ஆனால் நம்ம இன்னும் கொஞ்சம் கிட்ட பார்க்கணும் அப்படின்னா வெளியில் பைனாக்குலர்லாம் விற்றுட்ருக்காங்க. அதாவது வாடகைக்கு 50 ரூபாய்க்கும் 100 ரூபா இருக்குது. நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். எதுவும் அட்வான்ஸ்லாம் எதுவும் வாங்குறதில்ல. நீங்கள் அதை பார்த்துட்டு முதல்ல நீங்கள் பைனாக்குலரில் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு கிளியராக தெரியுதுன்னா மட்டும் அந்த பைனாக்குலர் வாங்குங்க. 50 100ன்னு சொன்னாங்க. நான் எதுவும் பார்கெயின் பண்ணல, அப்படியே வாங்கிட்டு வந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இங்கே டவர் இருக்குது. அந்த டவர் மேலேயும் உங்களுக்கு ஒரு பைனாக்குலர் வச்சுருப்பாங்க. நாங்கள் ரொம்ப சீக்கிரம் வந்ததுனால அது நாங்கள் பார்க்க முடியல. கொண்டு வைக்கல அவங்க. வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்றதை மற்றதெல்லாம் பார்ப்போம். உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா பறவைகள் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. நாங்கள் நினச்சோம் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டோம். அது சீக்கிரம்னா நவம்பர் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டோம், ஒரு டிசம்பர் ஜனவரியில் வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே வரும்போது தான் இந்த டவர் மேலே பார்க்கும்போது தான் தெரியுது அது எவ்வளோ அந்த வேடந்தாங்கல் அதோட அழகோடு அப்படியே தான் இருக்குது அப்படின்னு. வாங்க இப்போது இந்த டவர் மேலே போய் பார்க்கலாம். அவங்க நிபந்தனைகள்லாம் எழுதி வச்சுருக்காங்க. அதை மீறினீங்கன்னா 5000 ரூபா ஃபைன்னு சொல்லி அவங்க போட்டிருக்காங்க. வாங்க நம்ம மேலே போகலாம். சின்ன டவர் தான், ரொம்ப நிறைய ஸ்டெப்ஸ்லாம் இல்லை. வாங்க மேலே போய் பார்க்கலாம். நாங்கள் தான் முதல்ல வந்திருப்போம்னு சொல்லிவிட்டு உள்ளே பார்த்தா என்ன சொல்கிறது, ஒரு குரூப் ஆஃப் மக்கள் உள்ளே ஆல்ரெடி இருக்காங்க. அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கேமரா, பெரிய பெரிய டிஎஸ்எல்ஆர்லாம் வச்சுட்டு, பெரிய டெலிலென்ஸ்லாம் வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்க வந்திருக்காங்க. நான் மேலே ஏறினவொன்னே பாருங்கள், ஒரு கப்பல் இருப்பாங்க, ஒரு ஜோடி இருப்பாங்க. பார்த்திங்கன்னா அவங்களோட பேஷன் பாருங்களேன். அவங்க வயசு எப்படி பார்த்தாலும் 50க்கு மேலே தான் இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்க ஜார்க்கண்ட்லேருந்து வந்திருக்காங்களாம். ஸோ பாருங்கள், அவங்க கையில் பார்த்திங்களா, அவங்க பாருங்கள் இவ்வளோ பெரிய கேமரா வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட பேஷன் பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ பேர்டுனால் அந்தளவுக்கு, எனக்கு பேர்டை பற்றி அந்தளவுக்கு தெரியாது, பறவைகளை பற்றி அந்தளவுக்குலாம் தெரியாது. ஆனால் அவங்க அவ்வளோ ரசித்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு பறவையை எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. அது கிடைக்கலன்னொடனே அவங்க எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டே இருந்தாங்க அந்த கேமரா லென்ஸ் மூலயமா. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருக்கும்போது நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், எனக்கு நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு. நார்மலாக அவ்வளோ பெரிய கேமராலாம் யாரும் தரமாட்டாங்க, ஏன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அதெல்லாம். ஆனால் ஒன்றுமே சொல்ல, இந்தாங்க பாருங்கன்னு சொல்லி என் கையில் கொடுத்துட்டாங்க. இதில் பாருங்கள். ஸோ அவங்க ஒரு பறவையை காமிச்சிட்டு அந்த பறவையை பாருங்கள், இந்த பட்டன் அமைச்சிங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம், பாதி பட்டன் நமக்குங்க ஃபோக்கஸ் ஆகும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த மூமெண்ட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் கீழே வந்துட்டோம். கீழே நிறைய பேர்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்ம கீழே இறங்கி வரும்போது தான் சரி அவ்வளோ தூரத்தில் இருக்க தெரியலன்னு பார்த்தோன்னா, கீழே இங்கே பாருங்களேன், இங்கெல்லாம் கொஞ்சம் டவர் கட்டியிருக்காங்க பாருங்கள். இங்கே நின்று பார்த்தாலே பறவைங்களாம் ரொம்ப அழகாகவே தெரியுதுங்க. வெறும் கண்ணாலே நார்மலாகவே பார்க்க முடியுது. இன்னும் நீங்கள் பைனாக்குலர் கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் ரொம்பவே கிளியராகவே பார்க்க முடியும். இந்த மாதிரி டவர்லாம் நிறைய இருக்குது. நான் கடைசியாக இது எங்கே முடியுதோ அது வரைக்குமே வீடியோ எடுத்திருக்கேன். நிறைய பேர் அது வரைக்கும் போக மாட்டாங்க. ஆனால் அவ்வளோ தூரம்லாம் கிடையாது. ஒரு கூகுள் மேப்பில் நான் செக் பண்ணி பார்க்கும்போது 800 மீட்டர் தான் காமிக்கிறது, 1 கிலோமீட்டர் தான் காமிக்குது. நீங்கள் நடந்து போய் பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா அந்த மரங்கள், அந்த காற்றெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அங்கே அந்த ஃபீலிங்கே போய் அனுபவிச்சா தான் தெரியும். இது இன்னொரு டவரு. இந்த டவர் பார்த்திங்கன்னா ஒரு மரம் மாதிரி நட்டு வச்சு அதுக்கு மேலே அந்த கூரை போட்ட மாதிரிலாம் இருக்கும். இங்கே வரைக்கும் நீங்கள் இந்த ஒரு டவர் வரைக்கும் நாங்கள் போகும்போது பறவைகளை பார்க்க முடிஞ்சுது. இதுக்கப்புறமா சிலது இருக்குது. ஆனால் அங்கே அந்தளவுக்கு பறவைகள் வரல.
இன்னும் அடுத்த டிசம்பர் ஜனவரியில் வரலான்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு பறவைகளை நாங்கள் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இது கேமராவில் அந்தளவுக்கு தெரியல. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. முடிஞ்ச வரைக்கும் காலையில் 8-9 மணிக்குள்ளே போயிடுங்க, இல்லைனா சாயங்காலம் போங்க. சாயங்காலம் போகும்போது எல்லா பறவைகளும் இந்த வேடந்தாங்கலை நோக்கி வரும். வெளியே போயிருக்க பறவைங்களாம், இரை தேடி போன பறவைங்களாம் வேடந்தாங்களுக்கு திரும்ப வரும். ஸோ அப்போவும் நல்லா நம்ம பார்க்கலாம். எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் ஃபீல் பண்ணது காலையில் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப தூரத்துலேருந்து நம்ம வரதுனால காலையில் போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் பார்த்திங்களா, இதுதான் கடைசி, இதோட முடியுது நம்மளுக்கு. ஸோ உங்களுக்காக கடைசி வரைக்கும் வந்து எடுத்திருக்கேன். இப்போது வேடந்தாங்கல் இல்லாமல் இன்னொரு இடமும் இருக்குது. அது வந்து கரிக்கிளி சரணாலயம், பறவைகள் சரணாலயம். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேடந்தாங்கல்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 9 கிலோமீட்டரில் இருக்குது. உங்களுக்கு டைம் கிடச்சா அதை போய் பாருங்கள். நம்ம இதுக்கு இப்போ தான் போயிட்டுருக்கோம். அதுக்கு தான் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் டைமாக இருந்தால் அங்கே போகாதீங்க. அதுக்கு அந்தளவுக்கு சேஃபாக தெரியல. காலையில் டைம்னால் நீங்கள் குரூப்பாக போங்க. நீங்கள் இந்த வழியாக போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த போர்டு பார்க்கலாம். இந்த போர்டில் பார்த்துட்டு இங்கேருந்து நீங்கள் வலதுபுறம், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடாக போங்க. உத்தரமேரூர் போட்டிருக்குதுங்களா, இப்படி தான் வந்திருப்பீங்க. ஸோ இதுதான் அந்த கரிக்கிளி சரணாலயம். நான் கட் பண்ணி நேராக உள்ளே காமிச்சிட்டேன். இது உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டெரரான ஒரு எஃபெக்ட் மாதிரி தான் தெரியும். ஆனால் ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ஊர் வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த கரிக்கிளி சரணாலயத்துக்குள்ளே நம்ம போயிடுவோம். நீங்கள் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க. இப்போது வேடந்தாங்கலை பற்றி ஒரு சில குறிப்புகளை சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா 1936 வந்து தொடங்கப்பட்டது. அதுக்கு முன்னாடியே இருந்தது. ஆனால் ஒரு சாங்சுரியாக வைல்ட் லைஃப் சாங்சுரியாக ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா 1936. இதில் பார்த்திங்கன்னா பீக் சீசனில் மட்டும் 40,000 பறவைகள் இங்கே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 40,000 பறவைகள் பார்த்துங்க. ஆனால் இந்த பார்த்திங்கன்னா இந்த பறவைகளை எப்படி இவ்வளோ வருஷமாக, கிட்டத்தட்ட 100-200 வருஷம்லாம் சொல்கிறாங்க. 200 வருஷமாக நீங்கள் வந்து அந்த பறவைகளை பார்க்கலாம், இங்கே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க, இந்த ரூட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குல்ல பார்க்க. வாங்க, கிட்டத்தட்ட நம்ம அந்த கரிக்கிளி சரணாலயத்துக்கிட்ட வந்துட்டோம். நம்மளுக்கு லெஃப்ட்டில் ஒரு போர்டு தெரியுது பார்த்தீங்களா. நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைட்லேயுமே அந்த சரணாலயம் தான் இருக்குது. நடுவில் ஒரு ரோடு போகுது. நம்ம இந்த சைடு பாருங்கள், இந்த சைடாக நம்ம போகலாம். முதல்ல நம்ம வந்து ரைட் ஹேண்ட் நம்மளுக்கு வந்து வலது பக்கமாக முதல்ல போயிட்டு வந்துடலாம். இங்கே என்ட்ரன்ஸ் ஃபீஸு, பார்க்கிங்லாம் எதுவும் இல்லை. பார்க்கிங்னால் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போயிட்டு நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வேணால் விட்டுக்கலாம். யாருமே கிடையாது. அதனால தான் சொன்னேன், நீங்கள் வரதா இருந்தால் யாராவது ஆளுங்களோட வாங்க. குரூப்பாக வந்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப ஃபோட்டோகிராஃபிக்கு அவ்வளோ ஆப்டாக இருக்குது எல்லா இடமுமே. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டிருக்கேன் வீடியோவை. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இதே உள்ளே போயிட்டு இதே மாதிரி அங்கே வேடந்தாங்கல் எப்படி வச்சுருக்காங்களோ அதே மாதிரி வந்து உள்ளேயும் டவர்லாம் இருக்குது. நான் கொஞ்சம் தூரம் போனேன், அதுக்கப்புறம் யாருமே இல்லைன்றதுனால சரி நான் திரும்ப வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம அந்த ரோட்டுக்கு வரது பக்கமாக இருக்குது பார்த்திங்களா, இதுதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த போர்டு பாருங்க. இந்த இடம் ரொம்ப இந்த இடத்துல எடுக்கிற ஃபோட்டோ தான் நிறைய வந்து கரிக்கிளி சரணாலயத்துக்கு வந்து அவங்க போட்டிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா அந்த கீழே நடந்து போகிறோம் பார்த்திங்களா, அந்த பேவ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு தண்ணி நின்று அங்கே ஒரு பாசை படிஞ்சிருக்கும். அந்த பச்சை கலரில் இருக்கும் பார்க்க. அது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கேயும் பார்த்திங்கன்னா யாருமே இல்லை. கொஞ்சம் தூரம் பார்த்தோம், இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு தெரியலன்னு யோசிச்சுட்டே போனோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் நம்ம இதுதான் அந்த பச்சைக்கல்லா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறம் வீடியோ எடுக்க போட்டோம். இங்கேயுமே நல்ல காற்று, அங்கே வேடந்தாங்கல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான். ஆனால் மெயின்டெனன்ஸுக்கு யாருமே கிடையாது. நாங்கள் போயிட்டு உள்ள லாஸ்ட்டு போயிட்டு வரும்போது ஒருத்தர் வந்தார், ஒரு காக்கி பேண்ட் போட்டிருந்தார். மேபி அவர் இங்கே வாட்சராக இருக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேறு யாருமே இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. கொஞ்சம் தூரம் போன உடனே பார்த்திங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருந்தாங்க. அவங்க வந்து நிறைய இந்த எறும்பெல்லாம் ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கேயும் வாட்ச் டவர்லாம் இருக்குது, அதையும் பாருங்கள். அதே மாதிரி வந்து நம்ம வேடந்தாங்கலை பற்றி இன்னும் கொஞ்சம் விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இந்த பறவைகள் சரணாலயத்துக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்க ஊரில் இருக்க மக்கள் தான். அவங்க தான் வந்து இந்த பறவைகள் சரணாலயத்தை வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கேள்விப்பட்டேன். இங்கே வந்து தீபாவளிக்கு எங்கெல்லாம் பட்டாசுலாம் வெடிக்கிறது கிடையாது, ஏன்னா பறவைகள் பயந்து போயிடும் அப்படின்றதுனால அந்தளவுக்கு பாதுகாக்கிறாங்க. அதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பறவைகள் வந்து
அந்த இடத்துல கூடு கட்டி வாழும்போது அங்கே இருக்க எச்சம் இருக்குது பார்த்தீங்களா, அது போடுற எச்சத்தினால அந்த தண்ணி வந்து அப்படியே வந்து ஒரு ஃபர்டிலைஸ்ட் ஆகுது, ஒரு உரமாக மாறுது. அந்த தண்ணியை தான் அவங்க வந்து இந்த விளைச்சல் நடத்துக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இதனால என்னென்னா இவங்களுக்கு வந்து இந்த ஃபெர்டிலைசர் அதாவது யூரியாலாம் வாங்குவாங்க பார்த்திங்கன்னா, அந்த பணம் அவ்வளோ மிச்சமாகுது அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ அதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் இவங்க வந்து ஏன் இந்த பறவைகளை வந்து பேணி காக்குறாங்க. உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மரம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் தனியாலாம் இருந்தால் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்க பிரம்மாண்டமாகவும் நிறைய கலைஞரோட நல்லா இருந்துச்சு பார்க்க. ஃபோட்டோ அந்த ஆங்கிளில் பார்த்தா செமையாக இருக்கும். தனியாலாம் வந்தோன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் அந்த மரங்களை பார்க்கும்போது. 2 மரங்கள் இருக்குது அது மாதிரி பார்க்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது சென்னையிலேருந்து எவ்வளோ தூரம் இருக்கும், சென்னைன்னா நான் தாம்பரத்துலேருந்து சொல்கிறேன், தாம்பரத்துலேருந்து ஒரு 58 கிலோமீட்டர் வருது இந்த வேடந்தாங்கல். கரிக்கிளி வந்து வேடந்தாங்கல்லேருந்து 9 கிலோமீட்டர் வருது. திருப்பி இன்னொரு அட்வைஸு சொல்லிடுறேன், நீங்கள் உள்ள இங்கே வரதா இருந்தால் கரிக்கிளிக்கு வரதா இருந்தால் குரூப்பாகவே வாங்க. மார்னிங் வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இங்கேயும் இங்கே பாருங்கள் நிறைய டவர் இருக்குது, இந்த டவர் மேலே நாங்கள் ஏறி எடுத்தோம். இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. ஆனால் பறவைங்க இல்லை, பறவைங்களே இல்லை, ஏதோ 1-2 அங்கே பறக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கரிக்கிளி என்னன்னு சொல்கிறாங்கன்னா, வேடந்தாங்கல் வந்து பறவைகள் வந்து இருந்து முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு அங்கே கூடு கட்டி எல்லாமே அங்கே வசிக்கும். அதை சாப்பிட்றதுக்காக தீனி தேடி போகும் பார்த்திங்களா, அதில் ஒரு இடம் தான் இந்த கரிக்கிளி. அதனால் அங்கே ஒரு 8-10 மணிக்கு மேலே எல்லா இடமே பறந்து இந்த கரிக்கிளிக்கெல்லாம் வரும் அப்படின்றதான் சொல்கிறாங்க. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு வந்து சின்ன சின்ன கடைங்க தான் போகிற வர இடத்துல இருக்குது, பெரிய கடைங்கள்லாம் இல்லை. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துங்க. பெட்ரோல் பங்க்கும் பக்கத்தில் எதுவும் கிடையாது. ஸோ வரும்போதே பெட்ரோலையும் அதுக்கேற்ற மாதிரி போட்டுட்டு வந்துடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரெக் ட்ராவல்.